டிஎம்கே கட்சியை சார்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற நபரை பல பேர்த்துக்கு தெரியும். ஏன்னா அசிங்கமாக வாங்குறதுல அவர் பிஹெச்டியே பண்ணியிருப்பார். அவர் வாயத்திறந்தாலே அசிங்கமாக தான் பேசுவார். அவர் பேசினா தான் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருப்பார். ஒரு சில இடத்துல அவரே சொல்லியிருக்காரு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டும் எனக்கு பேசினா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு அசிங்கமாக பேசுவார். உதயநிதி அந்த மென்டாலிட்டியில் தான் இருக்காருன்னு தெரியல. பட் ஆனால் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்து விழுந்திருக்கு. ஸோ போகிற போக்கில் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தவர் நடுவாள கவர்னர் ரவி, இந்த குஷ்பு, இப்போ இவங்க குஷ்பு வந்துட்டு பிஜேபியில் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் பேசிட்டு போயிட்டார். ஸோ அதெல்லாம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. யூஸ்வலாக யாரும் கோர்ட்டில் கேஸ் போட மாட்டாங்க. இந்த மாதிரி பைத்தியகாரம் பேசுகிறதுக்கெலாம் கேஸ் போட மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் கேஸ் போட்டாங்க. இப்போ கேஸ் போட்டது என்ன ஆகி போச்சுன்னா, தீர்ப்பு வந்துருச்சு. 3 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ மேல்முறையீடு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. மேல்முறையீடுக்கும் ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் இறுதியானது, 3 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிங்க ப்ளஸ் ஒரு 25,000 ரூபா அபராதம். 25,000 அபராதம் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. பட் ஆனால் 3 வருஷம் ஜெயில் தண்டனைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. அட் த சேம் டைம் இப்போ எலெக்ஷன் வேறு நடக்க போகுது. பல இடங்களில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போய் பேசணும். ஸோ இப்போ அந்த ஒரு பேச்சாளர் குறைவார் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ட்ராபேக் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு.